ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை வெள்ளிக்கிழமையில் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கப் போகிறது என் செல்லமே. நாளை வெள்ளியில் நீ நினைத்த காரியம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. நல்லதொரு திருப்பம் கிடைக்கப் போகிறது. ஆகவே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக கண்ணுறங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியப் போகிறது. உனது வளர்ச்சியை தீர்மானிப்பது உன்னுடைய தன்னம்பிக்கை தான் ஆகும் என் செல்லமே. நம்மை சுற்றி உள்ள உலகம் நம்மை ஏளனப்படுத்தலாம், ஏன் சில நேரங்களில் அலட்சியம் கூட செய்யலாம். நம்முடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையும் கூட போடலாம். நமது திறமைகளை குறைத்து மதிப்பிடலாம். மற்றவர்கள் நமக்கு உதவிக்கரம் நீட்ட தயங்கவும் செய்யலாம். நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பாராட்டு அங்கீகாரத்தை கொடுக்க கூட மறுக்கலாம். ஆனால் நம்முடைய தன்னம்பிக்கை, ஆசைகள், கனவு, மன உறுதி மற்றும் சுயமரியாதையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. நான் சொல்வது சரிதானே என் செல்லமே? பொதுவாகவே வாழ்க்கையில் எதனை வேண்டுமானாலும் அடைய நாம் ஆசைப்படலாம். ஆனால் அந்த ஆசை இருக்கிறதல்லவா, அது நியாயமானதாக இருக்க வேண்டும். அதாவது எப்படி என்றால், எதுவும் அறியாத அப்பாவியாகவும் நாம் இருந்துவிடக்கூடாது. மற்றவர்கள் நம்மை அடப்பாவி என்று சொல்கிற மாதிரி ஒருபோதும் நாம் இருந்துவிடக்கூடாது. நமக்கு நாமே அப்பாடா என்று பெருமிதத்துடன் கூறும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விட வேண்டும் என் செல்லமே. இன்னொன்றும் சொல்லட்டுமா? காற்றடிப்பதனால் காகிதம் மேலே பறக்கின்றது, ஆனால் பறவையோ அதன் முயற்சியினால் பறக்கின்றது. நேற்று ஜெயித்தவர் இன்றும் கூட ஜெயிக்கலாம், ஆனால் நேற்று தோற்றவர் தினமும் தோற்பதில்லை. நம்பிக்கை என்பது கண்ணாடி ஜாடி போன்றது. உடைந்து போனாலும் ஒட்டி வைக்கலாம், ஆனால் முன்பு போல் இருக்காது தானே. வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையானதாகத்தான் கதவை தட்டும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உனது பொறுப்பாகும் என் செல்லமே. நமது வாழ்க்கை என்ற பயணத்தில் நம்மை காயப்படுத்தவும் விமர்சனம் செய்யவும் ஒரு கூட்டம் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். முதுகுக்கு பின்னால் பேசுபவருக்கு காது கொடுத்தால் முன்னோக்கி நாம் செல்லவே முடியாது. ஆகையால் தான் 4 பேர் 4 விதமாக மட்டுமல்ல, 4000 பேர் 40,000 விதமாக கூட பேசுவார்கள் இந்த பிரபஞ்சத்தில். அவை அனைத்திற்கும் காது கொடுத்து கொண்டு இருந்தால் நமது பொழுதெல்லாம் அதற்கே கழிந்து போய்விடும். இதற்காகவா நாம் பிறந்தோம்? அவர்கள் விதவிதமாக பேசிவிட்டு போகட்டும் என் செல்லமே. நாம் நல்ல விதமாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் என்பதுதான் அதில் சிறப்பு. உன் சாயப்பா சொல்வதை புரிந்ததா என் செல்லமே? அதே நேரத்தில் விழுவதும் எழுவதும் நமக்கு ஒன்றும் புதிதல்ல. கீழே விழுந்தாலும் உதிக்கும் கதிரவனைப் போல மீண்டும் எழலாம். மற்றபடி நம்முடைய மனம் ஒன்றே நம்மை வீழ்ச்சியடைய செய்யும் ஒரே ஆயுதமாகும். நமது மனம் தெளிவாக இருக்கும் வரை எவராலும் ஒருபோதும் நாம் வீழ்த்தப்படப் போவதில்லை. புரிகிறதா? அதே நேரத்தில் மற்றவர்களை கீழே தள்ளிவிடுவதனால் நாம் வலிமை அடைவதில்லை. மாறாக கீழே விழுந்த நபர்களை தூக்கிவிடும் தருணத்தில்தான் நாம் வலிமையை பெறுகின்றோம். எதை வீசினாலும் மட்கி அழுகும் மண்தான் விதையை மட்டும் மரமாக மாற்றுகிறது. இதுதான் இயற்கைதான் என் செல்லமே. எனவே கவலையை மட்டும் சேமித்து வைத்து கொண்டு அதை பற்றியே தினமும் நினைத்து கொண்டிருந்தால் எதையும் நாம் வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. உனக்கான கவலைகளை மறந்து உனக்கான வாழ்க்கையை மிக சிறப்பாக வாழ்ந்திட பார்ப்போம். நம்மிடந்து உதிக்கும் வார்த்தைகளும் எண்ணங்களும் அடுத்தவர்களின் வாழ்க்கைக்கு உரமாகத்தான் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அது எடுத்துக்காட்டாக இருப்போம் என்று வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. போராடுவதால் மட்டும்தான் விதையானது மண்ணிலிருந்து வெளிவந்து விருட்சமாக கம்பீரமாக நிற்கிறது. அதுபோலத்தான் நாமும் வாழ்க்கையில் போராடினால் மட்டும்தான் துன்பங்களை கடந்து தடைகளை உடைத்து கம்பீரமாக மனிதனாக விளிர முடியும் என் செல்லமே. ஆகவே நான் சொல்வது கவனமாக எல்லாவற்றையும் கேட்டால் நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் செல்லமே.
வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று இதை பற்றி மட்டுமே யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றியும் யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும். நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே? நான் சொல்லும் ஒவ்வொரு வாக்கும் அருள் வாக்கு, தெய்வ வாக்கு. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே தானே ஆக வேண்டும். உன் சாயப்பா உன்னை அதிலிருந்து பாதுகாத்து வழி நடத்தி அழைத்துச் செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நீயும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். உன் துயரங்கள் நீங்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே. இந்த பிரபஞ்சத்தில் வஞ்சகம் செய்யாதவர்கள் யார்? ஒருவரை மட்டும் காட்டு பார்க்கலாம். வஞ்சகமே செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆகவே உன் மனதை அலைபாய விடாமல் என்னிடம் தெரிவித்து பின் அதை செய்ய முற்படு. நீ எந்த ஒரு காரியத்தையும் செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னால் உன் சாயப்பாவிடம் இதை செய்யலாமா சாய், இதில் ஏதாவது தடைகள் ஏற்படுமா என்று என்னிடத்தில் பலமுறை கேட்டுவிட்டு உன் செயலை செய்ய ஆரம்பி. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அதில் அனைத்திலிருந்து வெற்றி பெற வைப்பேன் உன் சாயப்பா. என் செல்லமே, ஒரு சிலர் செய்யும் விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதை சொல்லிக்கொண்டே சண்டை போடாமல் அமைதியாக அந்த இடத்திலிருந்து விலகிவிடு. கலங்கிய கண்களோடு உன் வேண்டுதல்களுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய். கவலைப்படாதே. நான் சொல்வதையெல்லாம் கேட்டு நிம்மதியாக கண்ணுறங்கு. நீ நன்றாக தூங்கி பல நாட்களாகிறது. ஆம் செல்லமே, இதோ உன் சாயப்பா உனக்கு ஆசீர்வதித்து விட்டேன். அனைத்தும் சரியாகும். நாளைய வெள்ளிக்கிழமை உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. என்னை தீர்க்கமாக நம்பு. நான் சொல்லும் வழிகளில்தான் நீ செல்கிறாய். நிழலுக்கும் நிஜத்துக்கும் உள்ள வேறுபாட்டை அறிய ஆரம்பித்து விட்டாய் நீ. இனி எல்லாம் சுகம்தான் என் செல்லமே. உன் வாழ்வில், உனக்கான வாழ்வில் நல்லதொரு விதமாக எல்லாம் முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடும். நிச்சயம் நீ ஜெயிப்பாய். உனது கடமையை மட்டும் செய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. நான் சொல்வதை முழுமையாக நம்பு. ஆம் செல்லமே, நிம்மதியாக கண்ணுறங்க. உனக்கான பொழுது நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.